இவர் தான் நம்மளுக்கு போர் போடுறவர், எஸ்பி போர்வெல். தண்ணி இந்த இவன்ட்ட கேட்டுருக்காங்க இந்த பக்கத்தில். நான் அன்றைக்கி சொன்னவொன்னே கேட்டு வச்சுட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணால் இப்போ அவன் பேரில் வந்துடும். இருக்கா? சரி, அப்போ தாங்க தண்ணி மட்டும் அப்போ பிடிச்சிக்கலாம். ஓகே. இன்ஜினியர் ரெடி. போரிங் அது போர் போடுறாங்க. போரிங் தான் அறுபது. இவர் தான் நம்ம இன்ஜினியரு. ஹாய் ஹாய் சொல்லிட்டாரு அவர். சந்தானம், கோம்பேட்டில் இருக்கேன். சந்தானம் அவர். இவர் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பில்டிங் நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு நேரம் அது வரக்கூடாது. எப்படி இந்த கிராஸில் அப்படி வரக்கூடாது? ஆமாம் ஆமாம், கரெக்டாக இருக்குது. நேரம் அந்த பள்ளத்தில் வரக்கூடாது. இப்போ தள்ளி போடணுமா? தள்ளி போடலாங்க. எவ்வளோலாம் விஷயம் இருக்குது, இப்போதான் தெரியுது. இந்த பாயிண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இது வரையும் பார்க்கல அந்த மாதிரி. இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. அதாவது என்னென்னா சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அண்ணா சதீஷ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நேராக வந்து நம்மளோட குபேரமூலை வருது. அதனால அதை போடக்கூடாது. ஒரு 2 அடி தள்ளி இப்போ போட்டுருக்கோம். மாறி ஜஸ்ட் மிஸ்ஸில் சதீஷ் மாறிட்டாங்க. நீர் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். அங்கே போய் நீர் தண்ணி வருது. சம்பு போட்டோம்னா போர் கிணறு எல்லாம் குபேரமூலை எடுக்க மாட்டாங்களா? பம்பு வந்து அங்கே கிணறு, பாத்ரூமு, இது எதுவுமே வந்து பள்ளமே வந்து குபேரமூலை பண்ணக்கூடாது. பள்ளம் காலம் கூட நீங்கள் குபேரமூலை நம்ம வாஸ்து சொல்லிட்டாரு, அதே மாதிரி வச்சிடலான்ட்டு. என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஐயா, இதுக்கு முன்னாடி சாப்பிடவே இல்லையா? ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸா? ஆமாம். இப்போ இதிலே ஊற்றிடலாம். அப்படியே அதுக்காக தான் அது. இது வந்து அப்படியே சூடாக இருக்கும். சூப்பர். ஃபஸ்ட்டு தானே? ஆமாம், நாங்கள் ஏற்கனவே குடிசை போகும்போது சாப்பிட்டோம். ஐயோ சூடு. கையில் ஊற்றிட்டியா? சூடு. சாப்பிட்டாச்சா? இப்படி நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்களா? வருத்தமாக இருக்கா? பரவாயில்லையா? நல்லா இருக்கு, காத்தோட்டமாக இருக்கு. இந்த கொட்டாவை போடணும்னு இந்த இடத்துல நம்ம எத்தனை நாளாக யோசிச்சுருக்கோம். என்னங்க, இந்த போரை போடுறதுக்கு நம்ம எத்தனை நாளாக யோசிச்சுருப்போம். அதற்கான நேரம் நம்ம லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது. ஏன்? கல்யாணம் மட்டும் சீக்கிரமாக நடக்குதா? எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 24 வயசு. 23. 24. ஹலோ, அப்போ தான் காலேஜே முடிச்சிருக்கோம். உடனே 24. உனக்கு தான் 23. ஆமாம், உனக்கு 23, எனக்கு 24. சரி, என்னவாது இருந்துட்டு போட்டோம். அந்த படம் எனக்கு 24, உனக்கு 23. ஆமாம், இவர் பெரியது, நான் ஒரு திருசா. ஏன் கடையில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? உங்கள் பொண்டாட்டிக்கு ஆசையாக வாங்கி தர மாட்டீங்களா? கடையிலையா? பேசும்போது மூஞ்ச காட்டணும். கடையில் வந்து செட் ஆகாது. செட் ஆகாதுன்னு இல்லை, பொண்டாட்டி எனக்கு ஒத்துக்க மாட்டேன் கடையில் சாப்பிட. காலையில் இட்லி செஞ்சு சாம்பார் வச்சு எடுத்துட்டா. என்ன விஷயம்னா, அன்றைக்கி இந்த குடிசை போடும் போது கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். அது என்னடானா இட்லிலாம் ஒரே புளிப்பாக இருந்தது. எதுக்கு போட்டு வம்பா சாப்பிட்டுக்கிட்டு. இட்லி புளிப்பாக இருந்ததுன்னா மாவு புளிப்பு. அதனால் என்ன பண்ணோம்,
இங்கே வச்சா இதோ இங்கே தானே இருக்குது. பசங்களுக்கும் செய்யணும். பசங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இட்லி சுட்டுட்டு சாம்பாரை வச்சுட்டு எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவங்க வந்து சொல்லலை இவங்களுக்கு டிஃபன் வேணுன்ற விஷயத்த. இல்லைன்னா நான் இவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா அந்த கூரை நெய்யும் போது சொல்லிட்டாங்க அவங்க 6 பேர் வருவாங்க டிஃபனு அப்படின்னு. நானே தான் கேட்டானா டிஃபனுங்க அப்படின்னு. சரி நானே வாங்கி கொடுத்துட்றேன்ட்டேன். எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ஓனர். நீங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்களே பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். உங்க ஓனர் நீங்கள் 2 பேரும் அப்படிதான் பண்ணணும். உங்களை மட்டும் தானே ஏங்க தானே ஏங்க கலவரம் கொண்டு பண்ணுறீங்க? ₹1 கேட்குறாரு. ₹5 ₹5 இருக்கா இல்லையா உங்ககிட்ட? அடியிலே தண்ணி வந்துடணும். அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து இது அடுத்த கட்ட ஸ்டெப்பு. நம்ம எத்தனை நாள் கனவு கண்டது இப்போ தான் ஒன்று நிறைவேறுது. ஓகேவா? அதுவே 1008 தடங்களோட என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துருக்கோம் இதில். அதனால் ஓகே தான். பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. வெயிலில் எதுக்கு கூப்பிட்டு வரணும்னு கூப்பிட்டு வரல. இவர் தான் கடை ஓடுறது. இவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கி கொடுத்தாருல HDFCயில். இவர் ஒரு பார்ட்னர். இவர் பேர் சங்கர். இது வந்து நம்ம வீட்டோட மெயின் ரோடு வரும். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வாசல். இது நான் தான் ஃப்ரண்ட் வாசலா? போறீங்களோ? என்ன நடந்துருக்கு? எதனால் இப்படி மேனுவலாக போடுறாங்கன்னா கீழே வந்து ஒரு சேரு ஃபுல்லாக இது வந்து ஒரு 20 அடி கிட்ட சேர் இருக்கும். பேர் ஃப்ளோரிங்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா போர் போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன்னா போர் போட்டு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக ஃப்ளோரிங் பண்ணி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி வரையும் களிமண் இருக்குது. களிமண்ணில் வந்து டைரெக்டாக மிஷின் வச்சு ஓட்ட முடியாது. அதனால் ஃப்ளோரிங் போட்டால் தான் அந்த மண்ணை கரைச்சிட்டு போய் பாறையில் எடுத்து நிப்பாட்ட முடியும். மேல் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மணல் கிடைக்கும். ஒரு 25 அடி 30 அடியில் மணல் இருக்கும். அதில் ஒரு ஊற்று கிடைக்கும். ஏன்னா அந்த ஊற்று நம்ம எடுத்தோன்னா மேலே வந்து அயன் கண்டன்ஸ் இருக்கும். தண்ணி வந்து மஞ்சளாக இருக்கும். அதனால் அது நம்மளுக்கு வேண்டாம். அதை ஃபுல்லாக கட் பண்ணி பாறையிலேருந்து வர தண்ணி மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஆமாம். இப்போ வந்து எத்தனை அடி நேற்று போட்டிருக்கீங்க? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 42 அடி போட்டிருக்கோம். 42 அடி வந்து 7 இன்ச் ஃப்ளோரிங். ஆமாம், 7 இன்ச்சு ஃப்ளோரிங்கு ஃபினோலக்ஸ் பைப் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 300 அடி கேட்டுக்குது. இப்போ 300 அடி கேட்கல. எவ்வளோ அடியில் தண்ணி வருதோ அதான் கணக்கு. சரி, ஓகே. ஏன்னா ஃபியூச்சருக்கு மேலே கணக்கு பண்ண முடியும். பக்கத்துல எல்லாம் காலியாக இருக்குது. ஃபியூச்சரை கணக்கு பண்ணி தான் நம்ம போர். ஆமாம் அதுதான் கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து போர் போட முடியாது. சரிங்களா? போர் போடுற அளவுக்கு தான் ஓரமாக வச்சுருக்கோம் பாருங்க. பில்டிங் கட்டினதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏன்னா பவர் அதிகமாக கொடுக்கும்போது பில்டிங் வந்து வைப்ரேஷன் கிராக் விட ஆரம்பிக்கும். இங்கேருந்து பைப் போடணும். அதாவது இங்கே வண்டியை விட்டுட்டு பைப் லைன் போட்டு பண்ணணும். பண்ண முடியாது. செட்டிங் வந்து வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது. இல்லை இப்படி திருப்பி நிற்கலாம்ல? பண்ண முடியாது. கீழ் மட்டும் தான் பண்ண முடியும் போர். சரிங்களா? வேற இடத்துல போர் போடுறாங்களே. ஆனா இடம் ஃப்ரீயா இருந்ததுன்னா அந்த இடத்துல போர் போடணும். இடம் ஃப்ரீயா இருக்கணும். ஆனா இந்த இடம் நம்மளுக்கு இந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த இடம் ஃப்ரீயா இருந்தாலும் கூட வண்டி உள்ள செட் பண்ண முடியாது. இப்படி போய் செட் ஃபீலிங் இதாகும். பில்டிங்ல வந்து நம்ம கீழே வைப்ரேஷன் அடிக்கும்போது காலம் படல் இதெல்லாம் கிராக் விட ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ரஸரு, இது வந்து ட்ரில்லிங். கம்ப்ரஸரு ட்ரில்லிங். இது வந்து ட்ரில்லிங். இது வந்து 5 அடி பைப்பு. ஒவ்வொரு பைப்பா இறக்குவாங்க 5 அடி 5 அடியா. கையெல்லாம் ஆயிடுச்சா?
என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை அடி போகுது, எத்தனை பைப்பு விடுறாங்கன்னு ஒரு கல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு கல்லும் ஒரு 5 அடியா? 5 அடி. சீட் என்ன வந்துச்சு? ஒய் ஸ்வீட். நம்ம போர்ல தண்ணி வந்தாச்சு. நம்ம வந்து போர் போட்டு 65 அடியிலே தண்ணி வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் நாங்க போர் போறோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் 165ல செகண்ட் ஊத்து வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டே தான் இருக்குது. தண்ணி வந்துருச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குது. அதாவது 165க்கு அப்புறம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதனால நம்ம எப்போனாலும் நிப்பாட்டலாம். நேற்றுலேருந்தே வேண்டிட்டு இருக்கேன், தண்ணி மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு. இடம் மாற்றி போடக்கூடாது. ஒரு போட்ட இடத்துல தண்ணி வரணும். அதான் மெயின்ல மனசுல தோணும் வரும் அப்படின்ட்டு. இவ்வளோத்துக்கும் நம்ம இது பார்க்கல. என்ன பார்க்கல? நீரோட்டம்லாம் பார்க்கல. நீரோட்டம் பார்க்காம வரும் கண்டிப்பாக நினச்சி போட்டது. லாஸ்ட் மோர் கணக்கு போட போகிறோம். போர் கணக்கு போட போகிறோம். ஒரு இன்ஜினியர் ஊர்லலாம் போர்டில் அப்படி தானே போடுவாங்க, செவுத்துல போடுவாங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. தண்ணி வந்து லைட்டாக தெரிக்குமான்னு கஷ்டப்படுறாலாம் இருக்கிறாங்க. போக்குவரத்துலாம் இருக்குது. 460 அடி போடுங்க, ஃபுல்லாக புகையாக தான் ஓடிடுங்க. தண்ணி பூமியிலேருந்து வர்றதுக்கு அது அவங்க கடவுள் பரிசு. இதுதான் உண்மையான விஷயம். என்ன தெரியுது? என்ன தெரிகிறது? வாட்டர் தெரிகிறது. இங்க இருந்து பார்த்தாலே தண்ணி தெரியுது. தெரியுது, அப்படியே தண்ணி ஆடுது. தெரியுதா தண்ணி? 30 அடியில வந்துச்சுல. அச்சா தண்ணியா? அச்சா தண்ணி எப்படி தான் சார்? சூப்பராக வந்ததா? சூப்பரா வந்திருக்கு. சூப்பராக அருமையாக வந்து உங்களுக்கு கடவுள் கொடுப்பன கூட நல்லா கொடுத்துக்கிறாரு. ஓகே சூப்பர். நல்லா தண்ணி எடுத்து நல்லா நீங்க நல்ல மனசோட போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க, நல்லா சூப்பராக. கண்ணு கலந்துட்டு வேற. இதான் ஆனந்த கண்ணீரோ? இவ்வளவு நாள் ஆனந்த கண்ணீரே எனக்கு வரலையா? ஃபர்ஸ்ட் அடி சக்ஸஸ் ஆயிடுச்சுண்ணா. பைப் வந்துச்சு. பைப் போடணும். இத்தனை பைப்பும் உள்ள இறக்கணுமா? 20 அடியா? பைப் போட்டாங்களே, இப்போ இதை எங்க இறக்கணும்? எங்க பைப் போட்டாங்க? நேத்து இறக்கணும். அது 40 அடி தானே போயிருக்கு. 7 இன்ச்சு 40 போயிருக்கு. இது வந்து 5 இன்ச்சு சொன்னால மீதி உள்ளக்கு கீழே வர உள்ள போயினே இருக்கும். ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா கீழே ஓட மாதிரி தண்ணி இருக்கும், அதுல போய் இதை எடுத்துட்டு கீழே ஆறு போவோம், பிரம்மபுத்திரா ஆறு போவோம், அதை எடுத்துக்கலாம்னு வச்சு. அப்படிதானே சொன்னீங்க நீங்க, ஓட மாதிரி ஓடும்னு. ஓடலாம் கிடையாது, அந்த சைஸ்ல ஒரு கொடி மாதிரி கொடி கொடியா இருக்கும். அது அங்கங்க ஊத்து வரது தான் வழி. இப்படி அந்த கல்லுல அந்த கொடி தங்க கொடி மாதிரி தண்ணியோட வாட்டமே வந்து இப்படி தான் வரும். அது அந்த மாதிரி தான் போகும். அதுவே ஸ்ட்ரைட்டாக தான் போகாது. ஃபினோலெக்ஸ் பைப்பு தான் போடுறோம். கல்கத்தாவா உங்களுக்கு? பீகார். எம்எஸ் தோனி பக்கத்து வீடு. சிஎஸ்கே உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. 7 கிலோமீட்டர் லாங் இருக்கு. 7 கிலோமீட்டர் கிரிக்கெட் மேன் சென்னை கிங். தோனியோட ஊர். அவர் எம்எஸ் தோனியோட வீடு பக்கத்து வீடா? 7 கிலோமீட்டர். அவரு நீங்களா பாத்துக்கீங்களா? நான் பயங்கரமான ஃபேன். டெய்லி பாப்போம். அவர் வீட்டுக்கு போர் போட்டீங்களா? ஸ்க்ரூ போட்டு அப்படியே இறக்குறாங்க. சார் அவுத்து விட்டுறாங்க. சல்லுன்னு போகும்.
ஆ வராது மேடம். மேடம் அது அங்கே ஒரு அட்டை இருக்கு பாருங்க. அட்டன்னா அட்டன்னா பூச்சி இல்லை. நல்லா இருக்கா பிரியாணி? சுமாராக இருக்குது. சுமாராக இருக்கா? அப்படி அடிபுடியில் போச்சு. என்ன கடை? கறி சரியாக வேகாது. என்ன கடை? பிரியாணி கடை தாங்க. நல்லா தட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ம் என்னங்க பூச்சி வருதா? நல்லா மரத்தடியில் சாப்பிட்றீங்க. ஆ நம்ம இங்கே வந்து பாம்பு வரப்போகுது. அதெல்லாம் வராது. மரம் வச்சா பெரிய மரமாக இருக்குது. ம் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆ நாலு நல்லா இருக்கான். ஆ இன்னைக்கு கையை வச்சிடலாம் பூமியில. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. சரி. நீ ஸ்டார்ட் பண்ணி விட்ட நாளைக்கு வந்து மார்க்கிங்லாம் நிறைய. ஓ